என்னுடைய அப்பா ஏன் தான் இப்படி இருக்காருன்னு எனக்கு தெரியல. உலகத்தில் இப்படி ஒரு அப்பா இருப்பாங்களான்னு கூட எனக்கு தெரியல. நான் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்குமே எங்கள் அப்பா என் கூட தான் இருக்காரு. நான் ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் எனக்காக அங்கே செஞ்சு முடிச்சிருவாரு. அப்பா ஸ்கூல் பக்கமே போனது கிடையாது. சொல்லப்போனால் நாங்கள் 5th படிக்கும்போதே தான் எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் கையெழுத்து போடுறதுக்கே சொல்லி கொடுத்தோம். ஆனால் அவங்களுக்கு அவங்க பொண்ணு தான் உசுரு. அவங்களுடைய குழந்தைகளுக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஆளில் சில டைம் சேல்ஸ் இருக்கும், சில டைம் ஒன்றுமே இருக்காது. ஆனாலுமே எங்கள் அப்பா எனக்காக அந்த பணியில் உட்கார்ந்துருப்பாங்க. நான் அந்த 1 இயர் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இந்த இயர்லேருந்து நான் அவங்களுக்கு ஹாப்பினஸ் மட்டும்தான் கொடுக்கணும். என்னுடைய மிஸ்டேக்ஸ் எல்லாமே நான் மாற்றிக்கிட்டு புதுசான ஒரு பயணத்தை நான் கண்டிப்பாக தொடங்கணும். என்னுடைய ஸ்டால் சுங்கான்கடை பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டில் ஈவினிங் 4 to 9:30 வரைக்கும் கண்டிப்பாக என்னுடைய ஸ்டால் இருக்கும். ப்ளீஸ் உங்களுடைய சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க.